வணக்கம். நீண்ட காலத்துல நல்ல பணம் சேர்த்து ஒரு வளமான வாழ்க்கைய உருவாக்கணும்னு நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? ஆனா அதை எப்படி பண்றது? குறிப்பா இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் ஏற்ற இறக்கத்துல ஒரு நிலையான வழியில இதை எப்படி சாத்தியமாக்குறது? வாங்க, இன்னைக்கு அதுக்கான ஒரு சூப்பரான வழிய பத்தி, அதாவது மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்டுகள் பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க ஒரு சின்ன முதலீட்டாளரா இருந்தாலும் சரி, இல்ல பெரிய முதலீட்டாளரா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரு பொதுவான சவால் இருக்கு. அது என்னன்னா, இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னே கணிக்க முடியல. இந்த மாதிரி ஒரு நிச்சயமற்ற சூழலை எப்படி நம்பிக்கையோட சமாளிக்கிறது? பாருங்க, இந்த மாதிரி வேகமா மாறிட்டே இருக்கிற மார்க்கெட்ல நமக்கு என்ன தேவை? ஒரு பக்கம் நம்ம போட்ட பணம் நல்லா வளரணும். அதே சமயம் மார்க்கெட் திடீர்னு சரிஞ்சா நம்ம முதலீட்டுக்கு ஒரு பாதுகாப்பும் வேணும். இந்த ரெண்டையும் ஒன்னா குடுக்கற மாதிரி ஏதாவது ஒரு தீர்வு இருக்கா? நல்ல வேளை, அப்படி ஒரு தீர்வு இருக்கு. முதலீட்டு உலகத்துல இத ஆல் வெதர் சொல்யூஷன்னு சொல்லுவாங்க. பேர்ல இருக்கு பாருங்க. வெயில் அடிச்சாலும் சரி, புயல் அடிச்சாலும் சரி, நம்மள பாதுகாக்கிற ஒரு கொடை மாதிரி. மார்க்கெட் ஏறினாலும் சரி, இறங்குனாலும் சரி, எல்லா சூழல்லையும் நம்ம முதலீட்டை பாதுகாக்கிற மாதிரி ஒரு ஃபண்ட் அமைப்பு இது. சரி, அப்படின்னா என்ன இந்த மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட்? ரொம்ப சிம்பிள். இது ஒரு ஸ்பெஷல் டைப் மியூச்சுவல் ஃபண்ட். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம பணத்தை ஒரே இடத்துல போடாம குறைஞ்சது 3 விதமான சொத்துக்கள்ல பிரிச்சு முதலீடு பண்ணுவாங்க. ஒவ்வொரு சொத்துலயும் குறைஞ்சது 10% இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஒரு ரூல் இருக்கு. இதோட முக்கிய நோக்கமே நம்ம ரிட்டர்ன்ஸை ஒரு சீரா வச்சுக்கிறது, அப்புறம் மார்க்கெட் டவுன் ஆகும்போது பெரிய நஷ்டம் வராம பாத்துக்கிறது தான். இதோட ஐடியாவே ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். எல்லா முட்டையும் ஒரே கூடையில வைக்காதேன்னு சொல்வாங்க இல்லையா? அதே மாதிரிதான் நம்ம பணத்தை பங்கு சந்தை, அதாவது ஈக்விட்டி, கடன் பத்திரங்கள், அப்புறம் தங்கம், வெள்ளின்னு பல இடங்கள்ல பிரிச்சு போடுறாங்க. இதனால என்ன ஆகும்னா, ஒன்னு சொதப்புனாலும் இன்னொன்னு கை கொடுக்கும். ரிஸ்க் நல்லா பேலன்ஸ் ஆயிடும். ஓகே, இப்படி பிரிச்சு போடுறதுனால என்ன பெரிய நன்மைன்னு கேக்குறீங்களா? வாங்க, அத இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த ஃபண்டோட பலமே 3 விஷயங்கள்ல அடங்கியிருக்கு. அதாவது 3 தூண்கள் மாதிரி: வளர்ச்சி, ஸ்திரத்தன்மை, அப்புறம் பாதுகாப்பு. இதுதான் இதோட ஃபார்முலாவே. இது ஒரு கிரிக்கெட் டீம் மாதிரி யோசிச்சு பாருங்களேன். ஈக்விட்டி, அதாவது பங்குச்சந்தை, நம்ம டீமோட அதிரடி பேட்ஸ்மேன் மாதிரி வேகமா ரன் அடிச்சு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். டெட், அதாவது கடன் பத்திரங்கள், ஒரு சீனியர் பிளேயர் மாதிரி நிதானமா ஆடி டீமுக்கு ஒரு ஸ்திரத்தன்மையும் நிலையான வருமானத்தையும் கொடுக்கும். அப்புறம் தங்கம், வெள்ளி, இவங்க தான் நம்ம டீமோட பாதுகாப்பு அரண். எப்போ நிலைமை கைமீறி போகுதோ அப்போ வந்து காப்பாத்துவாங்க. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, இந்த 3ம் நம்ம முதலீட்டு பயணத்தோட 3 தூண்கள். ஈக்விட்டி நம்ம போர்ட்ஃபோலியோவோட growth என்ஜின். டெட் புயல் அடிச்சாலும் அசையாத ஆங்கர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி. தங்கம், வெள்ளி நம்ம போர்ட்ஃபோலியோவோட இன்சூரன்ஸ் பாலிசி. இந்த 3ம் ஒன்னா சேரும்போது தான் நம்ம முதலீட்டு பயணம் எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு சமநிலையோட போகும். இப்போ உங்களுக்கு மல்டி அசெட் ஃபண்ட்னா என்னென்ன ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஆனா மார்க்கெட்ல இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபண்ட்ஸ் இருக்கு. அதுல எது நமக்கு செட் ஆகும், எப்படி கரெக்டா ஒன்னு செலக்ட் பண்றது, அதுக்கு ஒரு சிம்பிளான செக்லிஸ்ட் இருக்கு. அதுதான் இப்போ பார்க்க போறோம். பாருங்க, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. பண விஷயம் இல்லையா? அதனால இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நாமளே கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணும். சும்மா மேலோட்டமா இல்ல, கொஞ்சம் ஆழமா இறங்கி பார்க்கணும். சரி, நம்ம செக்லிஸ்ட்ல முதல் பாயிண்ட் growth என்ஜினான ஈக்விட்டி பாகத்தை செக் பண்றது. ஏன்னா நல்ல வளர்ச்சி கொடுக்கறதே இதுதான். அதே சமயம் அதிக ரிஸ்க்கும் இங்க தான் இருக்கு. நீங்க என்ன கேட்கணும்னா, இந்த ஃபண்டுல பொதுவா எவ்ளோ ஈக்விட்டி வச்சிருக்காங்க, மார்க்கெட் ஏறி இறங்கும்போது இந்த அளவை மாத்துவாங்களா, இது எல்லாம் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஈக்விட்டி பெஞ்ச்மார்க். இது ரொம்ப முக்கியம். அதாவது அந்த ஃபண்ட் எதோட தன்னை ஒப்பிட்டுக்குதுன்னு பார்க்கணும். நிஃப்டி 500 மாதிரி பரந்த சந்தை குறியீடுகளை ஃபாலோ பண்ற ஃபண்ட்ஸ்ல வளர்ச்சிக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா அது மொத்த மார்க்கெட்டையும் கவர் பண்ணுது. அதே சமயம் லார்ஜ் அண்ட் மிட் கேப் குறியீடுகளை ஃபாலோ பண்ற ஃபண்ட்ஸ் கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கலாம், ஏற்ற இறக்கம் கம்மியா இருக்கும். செக்லிஸ்ட்ல 2வது பாயிண்ட் நம்ம ஆங்கர் ஆஃப் ஸ்டெபிலிட்டியான டெட் பகுதி. மார்க்கெட் சரியும்போது நம்ம பணத்தை பாதுகாக்கிறதே இதுதான். அதனால இந்த ஃபண்ட் என்ன மாதிரியான கடன் பத்திரங்கள்ல முதலீடு பண்ணுது, அதோட பெஞ்ச்மார்க் என்ன, கடந்த காலங்கள்ல அதோட வருமானம் எப்படி இருந்திருக்குன்னு பார்க்கறது ரொம்ப அவசியம். அடுத்து 3வது பாயிண்ட், நம்ம போர்ட்ஃபோலியோவோட இன்சூரன்ஸ் பாலிசியான தங்கம், வெள்ளியை செக் பண்ணணும். ஏன்னா எப்பெல்லாம் பங்குச்சந்தை சரிவையோ இல்ல பொருளாதாரத்துல ஒரு நிலையற்ற தன்மையோ வருதோ, அப்போ இந்த தங்கம், வெள்ளி ஒரு ஷாக் அப்சர்பர் மாதிரி வேலை செஞ்சு நம்ம முதலீட்டோட மதிப்பு குறையாம பாத்துக்கும். சுருக்கமா சொன்னா, தங்கம், வெள்ளி உங்க போர்ட்ஃபோலியோல இருந்தா 3 நன்மை. 1, பொருளாதாரம் சரியில்லாதப்ப இது நல்ல பெர்ஃபார்ம் பண்ணும். 2, பங்கு சந்தை சரியோட தாக்கத்தை குறைக்கும். 3, உங்க மொத்த முதலீட்டோட மதிப்பையும் பாதுகாக்க உதவும். சோ இது ஒரு முக்கியமான பாதுகாப்பு அம்சம்.
நம்ம செக்லிஸ்ட்ல கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ரீபேலன்சிங். அப்படின்னா என்ன? அதாவது சந்தை மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி ஃபண்ட் மேனேஜர் ஈக்விட்டி, டெட், தங்கம்னு பிரிச்சிருக்கிற அளவை அப்பப்போ மாத்தி அமைப்பாரு. இது எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை பண்றாங்க? இதுக்குன்னு ஏதாவது விதிமுறை இருக்கா, இல்ல ஃபண்ட் மேனேஜரோட இஷ்டத்துக்கு பண்றாங்களா? இதையும் நாம கவனிக்கணும். இதுதான் லாம்பகாலில நம்ம ரிஸ்க கண்ட்ரோல்ல வச்சுக்க உதவும். இப்போ உங்க கையில ஒரு செக்லிஸ்ட் இருக்கு. இதுவே ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். ஆனா இதையெல்லாம் நீங்களே தனியா உட்கார்ந்து அலசி ஆராய்ஞ்சு ஒரு முடிவுக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் இல்லையா? கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி நேரத்துல தான் நமக்கு ஒரு நிபுணரோட உதவி தேவைப்படுது. ஒரு ரெஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர், அதாவது MFD, உங்க முதலீட்டு பயணத்துல ஒரு கைட் மாதிரி. நம்ம பார்த்த செக்லிஸ்ட வச்சு உங்களுக்கு சரியான ஃபண்டை தேர்ந்தெடுக்க உதவுறதுல இருந்து உங்க இலக்குகளை அடையிற வரைக்கும் உங்க கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. முக்கியமா மார்க்கெட் ஏறி இறங்கும்போது பதட்டப்படாம இருக்க அவங்க கொடுக்கற வழிகாட்டுதல் ரொம்ப உதவியா இருக்கும். சுருக்கமா சொல்லப்போனா, யாருக்கெல்லாம் எனக்கு வளர்ச்சியும் வேணும் ஆனா ரொம்ப ரிஸ்க் எடுக்க விரும்பலன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்டுகள் ஒரு மிக சரியான புத்திசாலித்தனமான சாய்ஸ். இது உங்க வளர்ச்சிக்கான ஒரு பாதுகாப்பான சீரான பாதை. சரி, இப்போ உங்களுக்கு விஷயமெல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஒரு பேலன்ஸ்ட் போர்ட்ஃபோலியோவை உருவாக்கி உங்க நிதி எதிர்காலத்தை பிரகாசமாக்க நீங்க தயாரா? உங்க முதலீட்டு பயணத்துல அடுத்த கட்டத்துக்கு போக இதுதான் சரியான தருணம். உங்க முதலீட்டு பயணத்தை இப்போதான் ஆரம்பிக்கிறீங்கனாலும் சரி, இல்ல ஏற்கனவே இருக்கிற போர்ட்ஃபோலியோவை இன்னும் சிறப்பாக்கணும்னு நினைச்சாலும் சரி, ஒரு நிபுணரின் ஆலோசனை வேணும்னா ஸ்ரீ இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்க தாராளமா தொடர்பு கொள்ளலாம். இதோ அவங்க தொடர்பு விவரங்கள். உங்க நிதி இலக்குகள் எல்லாத்தையும் நீங்க அடைய எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.